வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 3இல் 17 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. a மைனஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயரின் விரிவை காண்க. விரிவை நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு இதுக்கு ஃபார்முலா இருக்கு. முதல்ல ஃபார்முலா எழுதிடுவோமா? a பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் 2bc பிளஸ் 2ca. இதான் ஃபார்முலா. இப்போ நம்ம இதை விரிவுபடுத்த போகிறோம். பாருங்க, a மைனஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒரே ஒரு சின்ன மாற்றம் தான். பாருங்க, ஏக்கு பதிலாக ஏ தான், சிக்கு பதிலாக சி தான். ஆனால் பிக்கு பதிலாக என்ன இருக்கு? மைனஸ் பி. இதை மட்டும் கரெக்டாக மாற்றிட்டோம்னா போதும். பாருங்க, ஏக்கு பதிலாக ஏ தான், அப்போ ஏ ஸ்கொயர். பிக்கு பதிலாக மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படியே வந்துடும். சிக்கு பதிலாக சி தான், அப்போ சி ஸ்கொயர் பிளஸ் 2 ஏக்கு பதிலாக ஏ தான், ஆனால் பிக்கு பதிலாக மைனஸ் பி பிளஸ் 2 அப்படியே வந்துடும். பிக்கு பதிலாக என்ன மாற்றணும்? மைனஸ் பி. சிக்கு பதிலாக சி தான் பிளஸ் 2 சிக்கு பதிலாக சி தான், ஏக்கு பதிலாக ஏ தான். பாருங்க, இதுக்கு என்ன வித்தியாசம்னா ஏக்கு பதிலாக ஏ தான், சிக்கு பதிலாக சி தான். ஆனால் பிக்கு மட்டும் என்ன மாற்றணும்? மைனஸ் பி மாற்றணும். இதான் ஒரிஜினல் ஃபார்முலா. நம்ம இந்த நம்ம கண்டுபிடிக்க போறோம் இல்லையா, இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதிட்டோம். இப்போ சுருக்கிடலாமா? பாருங்க, ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் அப்படியே வந்துடும் பிளஸ் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ மைனஸ் பி பெருக்கல் மைனஸ் பி. அப்போ என்ன வரும்? மைனஸ் மைனஸ் பண்ண பிளஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும்? பி ஸ்கொயர் வந்துடும். சி ஸ்கொயர் எந்த மாற்றமும் இல்லை. பிளஸ் மைனஸ் பண்ண மைனஸ் 2 அப்படியே வந்துடும். ஏவை பி பெருக்குனா ஏபி பிளஸ் மைனஸ் பண்ண மைனஸ் 2 அப்படியே வந்துடும். பிசியும் பெருக்குனா பிசி பிளஸ் 2ca எந்த மாற்றமும் இல்லை. இது வந்து ஃபார்முலா. நம்ம a மைனஸ் பி பிளஸ் சி தான் ஹோல் ஸ்கொயர். இதோட விரிவாக்கம் என்ன இருக்கு? இதுதான் நமக்கு தேவையான விரிவாக்கம். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.